சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஜெபிச்சா வானத்தின் அக்கினி இறங்குது. அவர் ஜோமனை மரித்த குழந்தை உயிரோடு எழும்புது. வானத்தை அடைச்சிட்டார், மழை பெய்யல. திரும்பி ஜெபிச்சா மழை வருகிறது. அவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை காட்டில நல்லவன் அல்ல. நான் போதும், அவ்வளவுதான், முடிஞ்சது. சோர்வு, வந்த எதிர்ப்பு, நெருக்கம், மனிதரால் வந்தக்கூடிய அந்த நெருக்கத்தினால ரொம்ப மனம் சோர்ந்து போனார். நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களை சோர்ந்து போக பண்ற மனிதர்கள், நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல எழும்பி உங்களுக்கு விரோதமான சதி செய்யறாங்களா? உங்களை முடைக்கலாம் நினைக்கிறாங்களா? சூழ்நிலை பார்த்து நம்ம அவ்வளவுதான், ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? எலியாவின் தேவன் அவர் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன்.